எண்கோளங்கள்ல தரப்பட்டுள்ள ஒரு எண்கோளத்துக்கு பொது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம். சரியா? பொது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு எண்கோளம் எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு 8, 10, 12, 14 இந்த மாதிரி தான் இந்த எண்கோளம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. முதலாவது நமக்கு தெரியும் என்ன எழுதணும்னு சொல்லி. முதலாம் உறுப்பு சிம்பிள் ஏ லெட்டர்ல இண்டிகேட் பண்ணி காட்டும். முதலாம் உறுப்பு என்னது? 8. இந்த எண்கோளத்தின் முதலாம் உறுப்பு 8. அதே மாதிரி இந்த எண்கோளத்துல அடுத்த முக்கியமான விடயம் பொது வித்தியாசம். சிம்பிள் டி லெட்டர்ல எழுதி காட்டும். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும். 12ல இருந்து 10 கழிக்கிறேன். 12ல இருந்து 10 கழித்தோம்னா இப்ப 2. இதற்கு அடுத்ததுதான் நம்ம பொது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதற்குரிய தொடர்பு எழுதிக் கொள்வோம். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிப்போம் பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு. சரியா? டிஎன்னு எழுதிக்கொள்வோமே. டிஎன் அப்படின்னா இது குறிக்கும் பொது உறுப்பை. என் அல்லது பொது உறுப்பு. சில நேரம் வினாக்கள்ல பொது உறுப்புன்னு சொல்லுவாங்க, சில நேரம் டிஎன்னு தருவாங்க. நம்ம அதை வேறு பிரித்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். முதலாம் உறுப்பு எழுதுவோம். T1 பொது வித்தியாசத்தின் சார்புல தான் நம்ம எழுத போறோம். அதுதான் இங்க முக்கியமான விடயம். பொது வித்தியாசம் 2. ஆகவே 2ஐ 1ஆல் பெருக்க வேண்டும். ஓர் 2 2ஓட என்ன செய்தோம்னா 8 வரும். முதலாம் உறுப்பு நமக்கு 8ன்னு தெரியும் தானே. ஓர் 2 2ஓட என்ன செய்து 8 எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2உடன் 6ஐ கூட்டும் போது நமக்கு 8 வரும். 2உடன் 6ஐ கூட்டும் போது நமக்கு 8 வரும். ஒரு 2 விடை நமக்கு தெரியும் 8. 2உடன் என்ன செய்தா 8 வரும்? 2உடன் 6ஐ கூட்ட வேண்டும். இதே மாதிரி இரண்டாம் உறுப்புக்கு ஒரு தொடர்பு எழுதிக் கொள்வோம். T2 பொது வித்தியாசம் அதே பெருமானம் தான், மாறாது. 2 2ஆல பெருக்கிட்டு நமக்குரிய விடை தெரியும் 10. இரண்டாம் உறுப்பு 10ன்னு தெரியும் தானே. 2 4 4உடன் 6ஐ கூட்டுனா 10. அதே 6 தான் இனி தொடர்ந்து எல்லாத்துலயுமே 6 தான் கூட்டணும். நம்ம முதலாவது தொடர்பு மட்டும் சரியா கண்டுபிடித்தோம்னா அதுக்கு அடுத்தடுத்து இலகுவாக வினாக்களை எழுதி கொள்ளலாம். அடுத்து T3 என்ன செய்யணும்? 2 3ஆல பெருக்கணும். 3 6 6உடன் 6ஐ கூட்டும் போது 12. இதுதான் நமக்குரிய மூன்றாம் உறுப்பு. இப்ப நமக்கு தொடர்பு விளங்கிட்டு தானே என்ன தொடர்புல இந்த எண்கோளம் உருவாகி இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம அடுத்ததா எழுத போறோம் பொது உறுப்பு TNக்குரிய தொடர்பு எழுத போறோம். சரியா? பாருங்க இந்த மாதிரியே TNக்குரிய தொடர்பு எழுதணும்னா இங்க ஃபுல்லாவே 2ஆல தானே பெருக்கப்பட்டிருக்கு. பொது வித்தியாசம் எல்லா இடத்துலயுமே 2 தான். அது மாறாது. இங்க 1 இருந்தா முதலாம் உறுப்பு கண்டுபிடிக்க பொது வித்தியாசத்தை 1ஆல பெருக்கணும். இரண்டாம் உறுப்பு கண்டுபிடிக்க 2ஆல பெருக்கணும். சரியா? அந்த மாதிரி மூன்றாம் உறுப்பு கண்டுபிடிக்க 3ஆல பெருக்கணும். இங்க எண்ணாம் உறுப்பு தானே கண்டுபிடிக்கணும். அதனால இத எண்ணால பெருக்கணும். 2 தர எண் 2 தர எண். இங்க முழுமையாவே எல்லா இடத்துலயுமே 6 தான் நம்ம கூட்டியிருக்கோம். அங்கவே இங்கேயுமே நம்ம 6 தான் கூட்டணும். Tn சமன் 2n சக 6. பாருங்க, ஓர் 2 2ஓட 6 கூட்டினா 8 வரும்னு நமக்கு தெரியும். 4உடன் 6 கூட்டினா 10 வரும். 6உடன் 6 கூட்டினா 12. அது மாதிரி 2 எண்ணுடன் 6 கூட்டினா 8 எண் வராது. சரியா? 2 எண்ணுடன் 6ஐ கூட்டினா 8 எண் வராது. அதனால் பாருங்க இதுல என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு, இதுல இல்ல. ஆகவே இதற்கு மேல இதை நம்ம சுருக்க முடியாது. இதை அப்படியே வைத்து கொண்டோம்னா சரி. டிரெக்டா ஒரே விடையா நம்ம எழுத முடியாது. ஆனா இது படிப்படியா நம்ம கண்டுபிடித்து இந்த மாதிரிதான் இறுதி விடை என்ன மாதிரி வரும் அப்படின்ற தொடர்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இறுதி விடை. Tn சமன் 2n சக 6. 2 எண்ணால பெருக்கி அதனுடன் 6ஐ கூட்டும் போது நமக்குரிய பொது வித்தியாசம் கிடைக்கும். இதுதான் நமக்குரிய தொடர்பு. நீங்க மேலும் சுருக்கணும்னா Tn சமன் 2 எண்ணால பெருக்குனா 2 என்னன்னு எழுதனா தானே. 2n சக 6 இவ்வாறு எழுதி காட்டலாம். இதுதான் இதற்குரிய இறுதி விடை.